இண்டஸ்ட்ரீஸ். சில்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த சில்க்கு கிடையாது. இது வந்து இந்த தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் அந்த சில்க் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 1853 வந்து ஃப்ரெஞ்சோட அந்த சில்க் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக அடியாகுது. எதனால அப்படின்னா 2 முக்கியமான டிசீஸ்னால. ஒன்று வந்து ஃபிப்ரின், இன்னொன்று வந்து ஃப்ளெஷரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 டிசீஸும் வந்து அங்கே அந்த மல்பெரி லீவ்ஸை சாப்பிட்ற அந்த பட்டுப்புழுக்கள் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக காலி பண்ணுது. இந்த பேவ்ரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வார்ம்ஸில் வந்து அந்த சில்க் வார்ம்ஸில் வந்து ப்ரௌன் கலர் டாட்ஸாக வந்து அந்த வார்ம்ஸே வந்து கொன்றுது. அதே மாதிரி இந்த ஃப்ளஷரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி மொத்தமாக அப்படியே டார்க் ப்ரௌனில் ஆக்கி அப்படியே அதை வந்து கொன்றுது. ஸோ இந்த 2 டிசீஸ்னால பயங்கரமாக அந்த சில்க் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. ஸோ அப்போ அங்கே இருந்த ஃப்ரெஞ்சு கெமிஸ்ட் ஜீன் பாப்டிஸ்ட் டுமாஸ் அப்படின்ற ஒருத்தர், இவர் வந்து நம்ம பாஸ்டர் கிட்ட, லூயிஸ் பாஸ்டர் கிட்ட வந்து சொல்கிறாரு, ரிக்வஸ்ட் பண்ணுறது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பா தலைவர், நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு, ஸோ இங்கேயே வந்து ஒரு கையை காட்டுங்க, கைவண்ணத்தை காட்டுங்க அப்படின்றாரு. ஒன்று நம்மளோட லூயிஸ் பாஸ்டர் இங்கே சில்க் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்த ஸ்டடி பண்ணுறாரு. இந்த டிசீஸை பற்றி ஸ்டடி பண்ணும்போது அவருக்கு தெரியுது பெப்ரின் டிசீஸை காஸ் பண்ணுறது ஒரு பாராசைட், ஒரு புரோட்டோசோன் பாராசைட். அது பேர் என்ன அப்படின்னா நோஸ்மா பாம்பிசிஸ். ஓகே, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புரோட்டோசோன்னா வந்து இந்த டிசீஸ், இந்த பட்டுப்புழுக்கெல்லாம் இந்த டிசீஸ் காஸ் பண்ணுது. அதே மாதிரி ஃப்ளஷரியை காஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஒரு சூப்பர் இன்ஃபெக்ஷனால தான் இந்த ஃப்ளஷரி டிசீஸ் வந்து நடக்குது அப்படின்றது 2 காரணத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த 2 டிசீஸுமே வந்து ஹெரிடிட்டியாக இருக்குது, கண்டேஜியஸாக இருக்குது. அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பட்டுப்புழுலேருந்து இன்னொரு குழந்தைக்கும் அதே இந்த டிசீஸ் வந்து வந்துடுது, அதனால பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஒரு பட்டுப்புழுக்கிட்ட இருந்து இன்னொரு பட்டுப்புழு பக்கத்தில் இருக்கிறது அதுக்கிட்டே வந்து இந்த டிசீஸ் பரவுறதுனால கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த சில்க் இண்டஸ்ட்ரியும் வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து இருக்காங்க. சரி, எப்படி இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வராரு அப்படின்னா இவர் வந்து மருந்தெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல. இந்த இதில் என்ன கொண்டு வராரு அப்படின்னா ப்ரொஃபைலாக்சிஸ் ரூல்ஸ் வந்து கொண்டு வராரு. அதாவது வருமுன் காப்போம் அந்த டெக்னிக்கை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம லூயிஸ் பாஸ்டர் தான். எப்படி பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெப்ரின்ற டிசீஸ்க்கு வந்து செல்லுலார் எக் ப்ரொடக்ஷன் அப்படின்ற டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த ஃபீமேல் மாத்தெல்லாம் வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி அதோட முட்டையெல்லாம் வந்து லே பண்ண வைக்கிறாரு. லே பண்ணக்கப்புறம் அதில் வந்து இந்த பெப்ரின் அட்டாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சில ஷைனியான காப்பர் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஷைனியாக இருக்கிற அந்த முட்டையெல்லாம் வந்து அப்படியே அதை வந்து நீக்கிடுறாரு. அதை செப்பரேட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முட்டையை மட்டும் அப்படியே பாதுகாப்பாக வந்து பத்திரமா வந்து வைக்கிறாரு. ஸோ அப்படி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிசீஸ் அட்டாக் பண்ண அந்த எக்ஸ்லேருந்து வேற எதுக்கும் பரவாமல் இருக்கு. ஹெல்த்தி எக்ஸ்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகி அதுலேருந்து அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து கொண்டு வராரு. இந்த ஃப்ளஷரி டிசீஸ் எப்படி அவர் ஓவர் கம் பண்ணாரு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டெரைன் அப்படின்னு சொல்றாரு. டிசீஸ் அட்டாக் ஆன வார்ம்ஸ் அந்த இருக்கிற ஏரியாவில் வந்து ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வரது, குட் வென்டிலேஷன் வந்து கொண்டு வரது. இந்த டிசீஸ் அட்டாக் ஆன மாதிரி ஒரு வார்ம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறது, குவாரண்டைன் பண்ணி வைக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு COVID-19 இந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கண்டாமினேஷனை ப்ரிவென்ட் பண்ணி அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பிரான்ஸில் இருக்க சில்க் இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை வந்து பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பெல் திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.